இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேனல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேனல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, டாக்டர் பால் யாங்கி சோய் குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். தென்கொரிய தேசத்திலே ஒரு அருமையான போதகர் லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தருடைய சமூகத்திலே சேர்த்த அருமையான ஒரு ஊழியக்காரர். அவர் தம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை சாட்சியாக ஒரு செய்தி வேளையிலே அவர் எல்லாரோடும் பகிர்ந்து கொள்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் கர்த்தருடைய ஊழியக்காரராய் இருந்ததினால ஊழியத்தின் நிமித்தமாய் அவர் இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்ததினால அவருடைய சரீரத்திலே பல இடங்களுக்கு போய் வந்ததின் நிமித்தமாய் அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டு அவர் பலவீனப்பட்டார். உடனே அவருடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? அவரை ஜப்பான் நாட்டில் உள்ள ஒரு நல்ல டாக்டரிடம் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்காக கூட்டிக் கொண்டு போனார்கள். அந்த டாக்டர் பால் யாங்கி சோவை பரிசோதித்து பார்த்துவிட்டு, இவருடைய உள் உறுப்புகளில் அநேக பாதிப்புகள் இருக்கிறது, அதனால் உடனே ஆபரேஷன் பண்ண வேண்டும், இல்லை என்றால் இவருடைய உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்று சொல்லிவிட்டார்கள். உடனே பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? பதறிக்கொண்டு, ஆபரேஷனுக்கான டேட்டை குறித்து விடுங்கள், அதை முடித்துவிட்டு நாங்கள் போகிறோம் என்று பிள்ளைகள் டாக்டரிடம் சொன்னார்கள். ஆனால் டாக்டர் பால் யாங்கிசோ இதற்கு சம்மதிக்கவில்லை. அவர் டாக்டரிடமும் பிள்ளைகளிடமும் என்ன சொன்னார் என்றால், ஒரு 10 நாட்கள் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் என் வீட்டிற்கு திரும்பி போய்விட்டு அந்த 10 நாட்களுக்கு பிறகு வந்து ஆபரேஷன் பண்ணிக்கொள்கிறேன், இப்போதைக்கு என்னால் ஆபரேஷனுக்கு சம்மதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். டாக்டரும் பிள்ளைகளும் அவரை எவ்வளவோ வற்புறுத்தியும் கூட அவர் 10 நாட்கள் எனக்கு பெர்மிஷன் கொடுங்கள், அந்த 10 நாட்களுக்கு பிறகுதான் ஆபரேஷனுக்கு நான் சம்மதிக்க முடியும் என்று முடிவாக சொல்லிவிட்டதால் அந்த டாக்டர் வேறு வழியில்லாமல் டேட்டும் குறித்து டாக்டர் பால் யாங்கிசோவை அனுப்பிவிட்டார். உடனே டாக்டர் பால் யாங்கிசோ என்ன செய்தார் என்றால், ஜப்பானில் இருந்து அவருடைய சொந்த தேசமான தென்கொரியாவுக்கு வந்தார். அங்கு அவர் தினமும் ஜெபிக்கின்ற ஒரு சின்ன ஜெப அறையிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் தேவனை நோக்கி கதறினார், நான் இரவும் பகலும் உம்முடைய ஊழியத்தை தானே செய்து கொண்டிருக்கிறேன், பிறகு ஏன் என்னை நீர் சுகமாக்கவில்லை? ஏன் என் சரீரத்தில் இவ்வளவு பாடுகள்? ஏன் ஆபரேஷன் நான் பண்ண வேண்டும்? நீர் என்னை தொட்டு சுகமாக்கவில்லையே என்று வேதனையோடு கேட்டார். உடனே ஏசப்பா என்ன செய்தார் என்றால், அவர் மனதுருக்கத்தோடு டாக்டர் பால் யாங்கிசோவிடம் வந்து, மகனே, நீ என்னிடத்தில் ஏன் சுகத்தை கேட்கவில்லை? நீ கேட்காமல் நான் எப்படி உனக்கு சுகத்தை தர முடியும் என்று கேட்டார். அந்த வார்த்தையை கேட்டவுடன் டாக்டர் பால் யாங்கிசோக்கு மிகுந்த அதிர்ச்சியாகிவிட்டது. அப்போதுதான் அவருக்கு தான் செய்த தவறு உணர்ந்தது. அவர் எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக, ஆத்மாக்களுக்காக ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கிற தேவனுடைய தாசன், கர்த்தரை நேசிக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பார்கள். கர்த்தருடைய அன்பு மகளும் கூட சரீரத்திலே பல பலவீனங்கள் தாக்கினாலும் கூட கர்த்தருடைய அன்பு மகளுக்காக ஜெபிப்பதில்லை. சில நேரங்களில் கொஞ்ச நேரம் ஜெபிப்பேன், அவ்வளவுதான். அதுபோல் அநேக ஊழியக்காரர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். கர்த்தருடைய வேலையை அல்லும் பகலும் அயராமல் செய்வார்கள், ஆனால் தங்களுடைய சரீரத்தின் மேல் அவர்கள் அக்கறை காட்டுவதில்லை. அதுபோலதான் டாக்டர் பால் யாங்கிசோ தான் செய்த தப்பை உணர்ந்து தேவனுடைய சமூகத்திலே உபவாசத்தோடு காத்திருந்து அவரை தாழ்த்தி இந்த 2 வேத வசனங்களை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். மத்தேயு 7வது அதிகாரம் 7, 8வது வேத வசனங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான்,
மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வேத வசனம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்ற வேத வசனங்களை சொல்லி விசுவாசத்தோடே தன்னுடைய சுகத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திலே அவர் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அதுபோல ஒரு அருமையான வேத வசனத்தை சொல்லி மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வேத வசனத்தை சொல்லி, நீர் என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சிலுவையில் சுமந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, உம்முடைய தழும்புகளால் என்னை தொட்டு குணமாக்குவீராக என்று சொல்லி ஜெபித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு விசுவாசம் அவருக்குள் வேரூன்றினது. அவர் அந்த நிறைவான சமாதானத்தோடு ஏற்கனவே அவர் டாக்டரிடம் சொல்லியிருந்தபடி அவருடைய பிள்ளைகளோட 10 நாட்கள் கழித்து ஜப்பானுக்கு திரும்ப சென்றார். ஆனால் அந்த டாக்டரிடம் டாக்டர் பால் யாங்கிசோ சொல்லிவிட்டார், ஆபரேஷன் செய்வதற்கு முன்பதாக இன்னொரு முறை என்னை பரிசோதனை செய்து பாருங்கள் என்று. அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பார் என்று உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். 10 நாட்களுக்கு முன்புதானே டெஸ்ட் பண்ணோம், அதனால தேவையில்லாமல் எதற்காக மறுபடியுமாய் பரிசோதனை பண்ண வேண்டும் என்று அந்த டாக்டர் சொல்லிவிட்டார். ஆனால் இப்பொழுதும் டாக்டர் பால் யாங்கிசோ அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, நீங்கள் கண்டிப்பாக என்னை இன்னொரு முறை பரிசோதித்து பாருங்கள், அதற்கு பிறகுதான் நான் ஆபரேஷனுக்கு சம்மதிப்பேன் என்று ஒரு சிறு குழந்தையை போல பிடிவாதமாக சொல்லிவிட்டார். உடனே அந்த டாக்டர் என்ன செய்தார், அவர் மறுபடியும் எல்லா பரிசோதனைகளையும் செய்தார். அந்த ரிப்போர்ட்டை பார்த்தவுடன் அந்த டாக்டருக்கு மிகுந்த ஆச்சரியம். அவரால் நம்பவே முடியவில்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தது என்று டெஸ்ட் பண்ணி சொன்னாரோ அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்ப அவருடைய சரீரத்தில் உள்ள உறுப்புகள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாய் இருக்கிறது. அவருடைய சரீரத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லை என்று சொல்லும்படியாய் 10 நாட்களுக்கு முன்பு எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கும் இப்பொழுது எடுத்த ரிப்போர்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி டாக்டர் குழம்பி போய் டாக்டர் பால் யாங்கிசோவிடம் வந்து சொல்கிறார், இந்த 10 நாட்களுக்குள் என்னதான் நடந்தது என்று. அதற்கு டாக்டர் பால் யாங்கிசோ அவரிடம் சொல்கிறார், அதற்காக தான் நான் வீட்டுக்கு போனேன். நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து தான் பரம வைத்தியர். அவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமே இந்த உலகத்திலே கிடையாது. அதனால்தான் நான் 10 நாட்கள் உபவாசித்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவர் உடனடியாய் இறங்கி வந்து என்னை தொட்டு குணமாக்கி விட்டார். இப்பொழுது பூரண சுகத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சொன்னார். அதை கேட்ட அந்த டாக்டர் மிகவும் சந்தோஷப்பட்டு அவரை அனுப்பி வைத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்களுக்கு தெரிந்திருக்கும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வேத வசனத்தின்படி அந்த பெரிய போதகர் தனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் பரம வைத்தியராகிய நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவரை தொட்டு பூரண சுகத்தை கொடுத்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. அது போலதான் நீங்களும் கூட ஊழியக்காரர்களாய் இல்லாமல் இருக்கலாம், சாதாரண மனிதர்களாய் இருக்கலாம், ஜெபம் பண்ண தெரியாதவர்களாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எந்த ஒரு டாக்டர் எவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் கூட அவருடைய ரிப்போர்ட்டை மாற்றி உங்களுக்கு அவர் நிர்ணயித்த அந்த டேட்டை மாற்றி போட்டு புதிதான ஒரு ரிப்போர்ட்டை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்து உங்கள் பலவீனப்பட்ட சரீரத்தில் உள்ள உறுப்புகளை எல்லாம் புதிதாக்கி பூரண சுகத்தை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால ஒரு நாளும் நீங்கள் தளர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்படி செய்வீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்படிப்பட்ட அற்புதங்கள் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். மரித்தாலும் பிழைத்துக் கொள்வாள் என்ற விசுவாசம், அந்த விசுவாசம் யாரிடம் இருந்தது? ஒரு ஜெப ஆலய தலைவனிடம் இருந்தது. தன் மகள் மரித்தாலும் பிழைத்துக் கொள்வாள் என்ற விசுவாசம் மத்தேயு 9வது அதிகாரம் 18வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
மத்தேயு 9வது அதிகாரம் 18வது வேத வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள். ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 9வது அதிகாரம் 18வது வேத வசனம். என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்க ஜெப ஆலய தலைவன் இயேசுவை தேடி வருகிறான். அவன் வந்து சொல்கிறான், என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆனாலும் கூட அவள் நிச்சயம் பிழைத்துக் கொள்வாள். நீர் வந்து வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், அவளை தொட்டால் போதும், அவள் பிழைத்துக் கொள்வாள் என்று. எப்பேற்பட்ட விசுவாசம் பாருங்கள்! ஜீவனோடு இருப்பவர்கள் மரண பள்ளத்தாக்கை கடந்து வந்தாலே அவர்கள் பிழைப்பது அரிதான ஒரு காரியம். ஆனால் இங்கே இந்த ஜெப ஆலய தலைவன் இயேசுவின் மேல் தன் முழு நம்பிக்கையை வைத்து வந்து சொல்கிறான், மரித்து போன தன் மகள் ஏசப்பாவின் கரங்கள் அவள் மேல் பட்டால் உடனே பிழைத்துக் கொள்வாள் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, ஏசப்பா அவனை பார்த்து என்ன சொல்கிறார்? மார்க் 5வது அதிகாரம் 36வது வேத வசனத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடன் இங்கே ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து வந்தவர்களும் கூட, உடைய குமாரத்தை மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் கூட இயேசு ஜெப ஆலய தலைவனை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, என்ன நடந்தது அங்கே? மரித்து போன ஜெப ஆலய தலைவனுடைய மகள் பிழைத்தாளா? பிழைத்தாள். எனக்கன்பான தேவ ஜனமே. ஏன்னா அந்த ஜெப ஆலய தலைவனுடைய விசுவாசம் பெரியதாயிருந்தது. ஏசப்பா பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னவுடன் அவனும் இன்னும் அதிகமாய் விசுவாசத்திலே வேரூன்றி இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு கூட்டி கொண்டு வருகிறான். மரித்து போன மகளை பார்த்து அநேகர் அழுது புலம்புகிறார்கள். ஏசப்பா அவர்களை பார்த்து சொல்கிறார், மார்க் 5வது அதிகாரம் 39வது வேத வசனம், பிள்ளை பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்று அவர்களை பார்த்து இயேசு மகாராஜா சொல்கிறார். அவருக்கு தெரியும் எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கப் போகிறது என்று. ஆனால் அங்கிருந்தவர்களுக்கு அது தெரியாததுனால அவர்கள் இவரை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறார்கள். ஆனால் இயேசு அந்த மரித்த பிள்ளையின் கையை பிடித்து தலித் தாகுமே என்றார். சிறு பெண்ணை எழுந்திரு என்று. உடனே அந்த சிறு பெண் எழுந்து நடந்தாள். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, மரித்த மகளின் கையை தொட்டு சிறு பெண்ணை எழுந்திரு என்று இயேசு மகாராஜா சொன்னவுடன் ஒரு அற்புதம் நடந்தது. அந்த மரித்த பிள்ளை எழுந்தது மாத்திரமல்ல, எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். யாரா இயேசுவை பார்த்து சிரித்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக இயேசு மகாராஜா ஒரு அற்புதத்தை செய்தார். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த வல்லமை இயேசு மகாராஜாவிடம் உண்டு. இந்த விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் போதும். ஏசப்பா ஒரு அற்புத சுகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அவர் உங்களிடம் எதிர்பார்ப்பதும் அதுதான். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பயப்படாதே, அவ்வளவுதான். எனக்கன்பான தேவ ஜனமே, ஜெப ஆலய தலைவனுடைய விசுவாசம் அவன் மகளை ஜீவனோடு எழும்பச் செய்தது. ஆமென், அல்லேலூயா. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேளைகளில் பதறாமல் இயேசுவை நம்பு, பத
பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர். எந்தன் வழிகளில் என்னை காப்பவர். என்றும் முன்னை நடத்திடுவார். தடைகள் உன் பாதையிலே பெரும் துன்ப வேளைகளில் பதறாமல் இயேசுவை நம்பு. பதறாமல் இயேசுவை நம்பு. புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர். எந்தன் வழிகளில் என்னை காப்பவர். என்றும் முன்னை நடத்திடுவார். நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால். செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்கக்கேபிலும் அக்கினியிலும் சிங்கக்கேபிலும் அக்கினியிலும் அவர் சமூகம் உள்ளதினால் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர். எந்தன் வழிகளில் என்னை காப்பவர். என்றும் முன்னை நடத்திடுவார். கடல் அலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும் தீராவியாதியினால் உடல் தளர்ந்தாலும் உந்தன் அருகில் இயேசு வருவார். உந்தன் அருகில் இயேசு வருவார். விசுவாசத்தால் அவரை தேடு. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர். எந்தன் வழிகளில் என்னை காப்பவர். என்றும் முன்னை நடத்திடுவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால் தான் சங்கீதம் 23வது சங்கீதத்திலே தாவீது ராஜா அருமையாய் சொல்கிறான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று நாம் எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு சங்கீதம் 23வது சங்கீதம் 4வது வேத வசனத்தை தாவீது ராஜா வைத்த விசுவாசத்தை போல விசுவாசத்தோட சொல்லலாமா? உங்கள் மரண கட்டுக்கள் எல்லாம் இந்த வேத வசனத்தை நீங்கள் சொல்லுகிற வேளையில், அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிற அந்த நேரத்திலேயே அந்த மரண கட்டுக்கள் எல்லாம் உடைத்தறியப்படும் இயேசுவின் நாமத்தாலே. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அது கோலும் அது தடியும் என்னை தேற்றும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சில நேரங்களில் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய், இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு விரோதமாய் உங்கள் எதிரிகள் வைக்கிற பில்லி சூனியங்கள், செய்வனைகள், மாந்திரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை படுக்கையில் கிடைத்துவிடும். நீங்கள் எழுந்து நடந்து ஒரு வேலையும் செய்ய முடியாதபடி, என்ன வியாதி என்றே டாக்டர்கள் கண்டுபிடிக்க முடியாதபடி, என் சரீரத்தில் ஏன் இப்படி நடந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே ஒரு பலவீனம் உங்களை வந்து தாக்கும். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கும் இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதில்லை. ஆனாலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வருகிறவர்கள் உங்களை கண்டு உங்களிடம் அந்த காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டும், சாதாரண ஜெபத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது என்று, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உங்களுக்கு மிக மிக அவசியம் என்று. ஏன்னா வேதத்திலே நாம் ஆஸ்தரிக்கிறோம், வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று. வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அதற்காக நீங்கள் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்களை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்றவர்களாய் இருந்தால் அந்த கட்டுகளை கட்டி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், ஒரு அருமையான சாட்சி. நல்ல வசதியான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே தகப்பனார் இரவும் பகலும் நன்றாக வேலை செய்வார்கள். வசதி வாய்ப்புகள் அவர்கள் வாழ்க்கையில் பெருகியது, ஐஸ்வர்யம் பெருகியது. அதை கண்டு பொறாமைப்பட்டவர்கள் அவருடைய சொந்தக்காரர்களை அவருக்கு விரோதமாய் பில்லி சூனியம் வைத்து விட்டார்கள். ஒரு மந்திரவாதியிடம் போய் அவர் ஒரு வேலையும் செய்யாதபடி, அவர் நடமாட முடியாதபடி ஒரு மந்திரவாதியிடம் சென்று பில்லி சூனியம் செய்தார்கள். அதனால் ஒரு நாள் இரவு அவர் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தார். நன்றாக இருந்தவர் மறுநாள் காலை அவரால் எழும்ப முடியவில்லை. ஏன்னா அந்த ராத்திரியில் தான் அந்த மந்திரவாதியிடம் பணம் கொடுத்து, அந்த மந்திரவாதி அந்த நடு ராத்திரியில் தான் அவருக்கு விரோதமாய் அந்த செய்வனையை செய்திருக்கிறான். மறுநாள் காலையில் அவரால் எழும்ப முடியவில்லை. படுக்கையில் இருந்து அவர் அதிக நேரம் ஜெபிக்க மாட்டார். அதனால் ஈஸியாக இந்த பிசாசின் கிரியைகள் அவரை மேற்கொண்டது. அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர்கள் அவரை நிறைய டாக்டரிடம் அழைத்து கொண்டு போனார்கள். தூக்கி கொண்டுதான் போனார்கள். அந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தார்கள். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எதனால சரீரத்தில் இப்படிப்பட்ட பாதிப்பு என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அதில் ஒரு டாக்டர் ஏசப்பாவிடம் பக்தி வைராக்கியம் உள்ளவராய் இருந்தவர் சொன்னார், இது ஒருவேளை பிசாசின் கிரியையாய் இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு தேவ ஊழியக்காரரிடம் போய் ஜெபிங்கள். அவர் ஜெபித்தவுடன் ஒரு விடுதலை கிடைக்கும் என்று அவர் ஆலோசனை சொல்லி அந்த குடும்பத்தினரை அனுப்புகிறார். அந்த தெய்வ ஊழியக்காரர் அந்த வீட்டிற்கு வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் ஒரு சுகமும் கிடைக்கவில்லை. அந்த குடும்பத்தில் உள்ள தாயார் நன்றாக ஜெபிக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நிரம்பினவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு ஊழியக்காரர் ஜெபித்தே சுகம் கிடைக்கவில்லை என்று சொல்லி எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை நோக்கி ஜெபிப்போம், நிச்சயமாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று அவர்கள் இருதயத்தின் ஆழத்திலே கலக்கம் இருந்தாலும் கூட அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார்கள், நாம் எல்லாரும் உபவாசம் இருந்து தேவனை நோக்கி மன்றாடுவோம். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று விசுவாசத்தோடு சொல்ல ஆரம்பித்தார்கள். மறுநாள் அந்த அன்பு தகப்பனார் படுத்திருந்த அறையில் சென்று முழங்கால் படியிட்டு இந்த தாயும் பிள்ளைகளுமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே இந்த தாய் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசும் பொழுது 18வது அதிகாரம் 19வது 20வது வேத வசனங்களில் சொல்லியிருக்கிறபடி, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் என்ற வேத வசனத்தின்படி மத்தேயு 18வது அதிகாரம் 19 20வது வேத வசனங்கள், அல்லாமல்ல உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் என்ற வேத வசனம். இங்கே குடும்பமாய் கூடி நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் சபையின் தலைமை போதகர்கள் அல்ல, சாதாரண கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள். ஆனாலும் கூட ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற வேத வசனத்தின்படி அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நிரம்பி ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்திலேயே ஒரு அற்புத விடுதலை. ஜெபத்திற்காக அதிக நேரம் ஒதுக்காத அந்த தகப்பனுடைய சரீரத்தில் உண்டானது. கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய கைகள் கால்கள் எல்லாம் அசைய ஆரம்பித்தது. அதை லேசாக பார்த்த அந்த தாயின் கடைசி மகள் தாயிடம் மெதுவாக சொல்ல அவர்கள் இன்னும் அதிகமாய் உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு அந்நிய பாஷையில் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு அந்த கட்டக்களை முறித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து அந்த ஜெபத்தை முடிப்பதற்கு முன்பாகவே அற்புத சுகம்,
அந்த குடும்பத்தில் உள்ள தகப்பனுக்கு கிடைத்தது. ஆமென் அல்லேலூயா. அவர் எழுந்து உட்கார ஆரம்பித்தார். ஜெபித்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டு அவரும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி இவ்வளோ பெரிய அதிசயமான ஒரு காரியம் இல்லையா? கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த குடும்பம் மறுபடியுமாய் கட்டப்பட்டது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம்? அந்த குடும்பத்தினருக்கு விரோதமாய் கிரியைகள் செய்தவர்கள், அந்த கிரியைகள் அவர்களிடமே திரும்பி போய்விட்டது. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, எதனால் இந்த அற்புதம் நடந்தது? ரோமர் 8வது அதிகாரம் 26வது வேத வசனம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். ஆமென் அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் 26, 27வது வேத வசனங்கள். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நமக்கு பிரியமானவர்கள் ஆடுகளை அனுபவிக்கும் பொழுது ஆவியிலே நாம் சோர்ந்து போகிறோம் அல்லவா? அதனாலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றே நமக்கு தெரியாது. சில நேரங்களில் கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். என்ன செய்வதென்று ஏது செய்வதென்றே தெரியாது. அந்த நேரத்திலே நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது நாம் எப்படிப்பட்ட பலவீனமான மண்பாண்டமாய் இருக்கிறோம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறதுனால அந்த நேரத்திலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அறியாமல் இருக்கிறதுனால அவரே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு பரலோகத்தின் தேவனை நோக்கி நமக்காக வேண்டுதல் செய்ய ஆரம்பிக்கிறார். அது தேவனுடைய சித்தம். என் மகா ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான், என் மகை ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான். அதனால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ரூபமாய் நறுமணமாய் எழும்பட்டும் என்று தேவனுடைய சித்தம் அப்படிப்பட்டதாய் இருக்கிறதுனால தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்த ஆவியானவர் நீதிமான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் பரலோகத்தில் வீற்றிருக்கிற பரமபிதா இந்த தகப்பனுக்கு பூரண சுகத்தை கட்டளையிட்டார். ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அவர் அதிகமாய் ஜெபிக்காதவர்தான், ஆனால் அவர் நீதிமானாய் ஜீவித்தார். அவர் பார்த்த தொழிலிலே உத்தமனாய் நடந்தார். யாருக்கும் எந்த விதத்திலும் அவர் துரோகம் பண்ணினதே இல்லை. அதனால்தான் அவர் பிழைத்து கொண்டார். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 28வது வேத வசனத்தின்படி நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஆமென் அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 28வது வேத வசனத்தை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, மார்க் 9வது அதிகாரம் 29வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மார்க் 9:29வது வேத வசனம். அதற்கு அவர், இவகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அதற்கு அவர், இவகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் என்று சொல்லி இயேசு சொல்வதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கே ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனை குறித்து ஏசப்பாவிடம் சொல்கிறார். ஒரு பிசாசு அவனை அலைக்கழிக்கிறது என்று சொல்லி அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷர்களிடம் சொன்னேன், அவர்களால் அது முடியவில்லை என்று சொல்கிறார். உடனே இயேசு அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அவரை கண்டவுடன் அந்த பிசாசு அவனை இன்னும் அதிகமாய் அலைக்கழிக்கிறது. அதனால் அவன் தரையிலே விழுந்து புரளுகிறான். அதை பார்த்து அவனுடைய தகப்பன் சொல்கிறான்,
இவனை கொல்லும்படிக்கு அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் இந்த பிசாசு இவனை தள்ளிவிட்டது. நீதான் மனமிறங்கி என்னுடைய மகனை இந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பண்ண வேண்டும் என்று. அதற்கு இயேசு மறுபடியுமாய் அவனை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசிக்க கொடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மார்க் 9வது அதிகாரம் 23, 24 வேத வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கொடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மார்க் 9, 23, 24 வேத வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தகப்பனார் கண்ணீர் வடிப்பதை பார்த்து, நீ வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ விசுவாசித்தால் உடனே ஒரு அற்புத சுகத்தை உன் மகன் பெற்றுக்கொள்வான் என்று, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்கிறார். உடனே அந்த பிசாசு பிடித்த மகனுடைய தகப்பன் கண்ணீரோடே சொல்கிறான், என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி இயேசு உடனே அந்த அசுத்த ஆவியை பார்த்து கடிந்து கொள்கிறார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு போய்விட்டது. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். பூரண சுகம் அவனுக்கு கிடைத்தது. சீடர்கள் அவரிடம் வந்து கேட்கிறார்கள், அதை துரத்திவிட ஏன் எங்களால் கூடாமற் போயிற்று என்று. அதற்கு இயேசு, இவைகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று அவர்களை பார்த்து சொல்கிறார். இலக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சில நேரங்களில் பிசாசு பிடித்தவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கும் பொழுது ஜெபத்திலே தரித்தவர்களாய், உபவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களாய், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நிறைந்தவர்களாய், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த பிசாசு பிடித்தவர்களுடைய சரீரத்தில் உள்ள அந்த அசுத்த ஆவி உங்களை மேற்கொள்ள பார்க்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அவளை கொண்டு தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் என்று. அநேக அற்புதங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் நடந்தது. அதை பார்த்து மந்திரவாதிகள் சிலர் பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று அந்த அசுத்த ஆவி பிடித்தவர்களை பார்த்து சொன்னார்கள். அதற்கு பொல்லாத ஆவி அவர்களை பார்த்து என்ன சொன்னது? இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி அந்த பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகிய அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதை பார்த்து சுற்றியுள்ள யூதர், கிரேக்கர் எல்லாரும் பயம் அடைந்தார்கள். அதனால் கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அதனால் எப்பொழுதும் நீங்கள் மனம் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சாதாரணமாக அசுத்தாவி பிடித்தவர்களிடமிருந்து இந்த பொல்லாத ஆவிகளை வெளியேற்றி விடலாம் என்று நினைக்கக்கூடாது. பவுலை போல, சீலாவை போல, பேதுருவை போல நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபத்திலே தரித்தவர்களாய், கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இங்கே ஸ்கேவா என்ற அந்த யூதனுடைய குமாரர் 7 பேருக்கு நடந்த காரியம்தான் உங்களுக்கும் நடக்கும். அதனால் கவனமாய் நீங்கள் இருக்க வேண்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, பிசாசுகள் நடுநடுங்கும் வல்லமை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு மாத்திரமே உண்டு. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை,
உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள், துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் நேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும். தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுக்கள், மந்திர சூனியம் செய்வினை கட்டுக்கள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால், ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாமும் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா, சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால், துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா விசுவாசத்தோடு பாடலாமா? கர்த்தர் நல்லவர். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இது எப்படி சாத்தியமாகும்? மரித்தவர்கள் எப்படி பிழைப்பார்கள்? மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிறவர்கள் எப்படி ஜீவனோடு எழும்புவார்கள்? வியாதிப்பட்டவர்கள் எப்படி சுகமடைவார்கள்? பிசாசு பிடித்தவர்கள் எப்படி அந்த பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆவார்கள்? பிலிசூனிய கட்டுகளிலிருந்து, மாந்திரியங்களிலிருந்து, விக்கிரக கோயில்களில் வைக்கப்பட்ட கிரியைகளில் இருந்து எப்படி விடுதலை அடைய முடியும் என்று கர்த்தரை அறியாத புறஜாதிகள் கேட்கலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, அவர்கள் அவிசுவாசத்தோடு கர்த்தரை அறியாதவர்களாய் இருக்கிறதுனால கேட்கலாம். அவர்களை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும், மரணத்தை மாற்றி தீர்க்காயுசை ஏசப்பாவிடம் இருந்து பெற முடியும். இதை சொல்லும் பொழுதே உங்கள் விசுவாசம் துளிர்க்கட்டும் என்று. ஏன்னா மரணமே உன் கூரெங்கே என்று மரணத்தை ஜெயமாக மாற்றிய இயேசு அந்த மரணத்தின் கொடிய வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். எசாயா 25 அதிகாரம் 8 வேத வசனத்தின்படி அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தர் இதை சொன்னார். ஆமென், அல்லேலூயா. எசாயா 25 அதிகாரம் 8 வேத வசனத்தின்படி அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தர் எதை சொன்னார் என்று வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வதை குறித்து அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கிவிடுவார் என்று. மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிறவர்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறேன். எனக்கன்பான தேவ ஜனமே, நிச்சயமாய் அந்த மரணத்தை
ஜெயமாக மாற்றி ஜீவனை கொடுக்க வல்லமையுள்ள தேவன். எப்படி இது சாத்தியமாகும்? அந்த மரணத்தின் கொடிய வேதனையை அவர் நம்முடைய சரீரத்திலே அனுபவித்திருக்கிறார். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டபண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டவண்ணம் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அவர் நமக்காக, பாவிகளும் நீசர்களுமாய் இருக்கிற நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எல்லா வலிகளையும் அவர் தம்முடைய சரீரத்தில் சுமந்து, சவுக்கடிகளையும் கூட, ரத்தம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வடிந்த பிறகும் கூட, தலையிலே முள்முடி சுட்டப்பட்டு அதனால் வருகிற வேதனையை அனுபவித்த பிறகும் கூட, அவர் நெஞ்சிலே ஈட்டியால் குத்திய பிறகும் கூட, அவர் கைகளையும் கால்களையும் ஆணைகளால் துளைக்கப்பட்ட பிறகும் கூட, அதிலிருந்து வருகிற வலி வேதனைகளை அவர் தாங்கிக் கொண்டு நம்மையே குற்ற நிவாரண பலியாக நமக்காக அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அந்த வேதனைகளை நம் தேவாதி தேவனாகிய இயேசு மகாராஜா ஏற்றுக்கொண்டதினால அவருக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் உள்ள பாடுகள் எவ்வளவு என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, அதனால்தான் அவரால் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய முடிகிறது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குறதுனால, சாத்தானை காலின் கீழே தம்முடைய சிலுவை மரணத்தினாலே நசுக்கினதுனால, அசுத்தாவிகள் கொண்டு வருகிற இந்த உபத்திரவங்களை அவர் முறியடித்து நம்ம எல்லாருக்கும் பூரண சுகத்தை கொடுக்க முடிகிறது. அவருடைய வல்லமை பெரியது. எனக்கன்பான தேவ ஜனமே, அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 9வது அதிகாரம் 17வது வயது வசனத்திலே சொல்வதை குறித்து பார்க்கிறோம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று. ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். வேத வசனத்தை நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லும் பொழுதே ஒரு அற்புத சுகம், ஒரு அற்புத விடுதலை உங்கள் சரீரத்தில் உண்டாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கண்பான தேவ ஜனமே, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை நம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஏற்கனவே மனதுருக்கமுள்ள தேவனவர். அதனால்தான் அந்த விதவை தாயார் பட்ட வேதனை, லாசருவின் சகோதரிகள் பட்ட வேதனை, அவர் இந்த உலகத்திலே சஞ்சரித்த வேளையிலே அவர் பார்த்த பிணியாளிகள், மிருவாதக்காரன், குஷ்டரோகிகள், நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாரும் படுகிற வேதனை அவருக்கு தெரியும். அவர் மனதிருக்கத்தோடு அப்பொழுதே அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார். ஆமென், அல்லேலூயா. அதை மத்தேயு 8வது அதிகாரம் 16வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுதே அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சஸ்தமாக்கினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே பிணியாளிகள் எல்லாரையும், ஒருவரல்ல எல்லாரையும் தொட்டு சுகத்தை கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் மரித்து உயிர்த்த பிறகும் கூட, அன்றிலிருந்து இன்று வரை இனிமேலும் கூட அற்புதங்கள் அதிசயங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம்! எப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம் இல்லையா எனக்கன்பான தேவ ஜனமே? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் மரணத்தை ஜெயமாக மாற்ற தேவனால் கூடும் என்று நீங்கள் சொல்லும் பொழுதே உங்கள் விசுவாசம் துளிர்க்க வேண்டும். முதலாவது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆறுதல் அளிக்கிற வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். பிணியாளிகளுக்கு, மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிற வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். இரண்டாவதாய், கண்ணீரோடே போராடி ஜெபிக்க வேண்டும். சொந்து போகக்கூடாது.
மரண பள்ளத்தாக்கை மாற்ற முடியும் என்று கண்ணீரோட ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். எசேக்கியா ராஜாவை போல. மூன்றாவதாக விசுவாசமுள்ள ஜெபம். மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வேத வசனத்தின்படி, மத்தேயு 21:22 வேத வசனத்தின்படி, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்ற விசுவாசம். மத்தேயு 21:22 வேத வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு மகாராஜா சொன்ன வார்த்தைகளின் மேல் உங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டும். விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற அசைக்க முடியாத விசுவாசம். டாக்டர் பால் யாங்கிசோவை போல, ஜெப ஆலய தலைவனுடைய விசுவாசத்தை போல. நான்காவதாக பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவதாக உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதங்கள் அதிசயங்கள் அநேகமாயிரம் நடக்கும். மரண படுக்கைகள் மாறி போகும். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 41. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேர். நீதியின் பாதையில் ஜீவனுண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம், அன்பு காண இதயமே அன்பின் தேவனை அண்டிக்கொள். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, கண்ணீர் தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசு பார். கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தருண்டல்லோ. உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, மரண பயமும் நெருங்குதோ, மரணம் வென்ற இயேசு பார். கல்வாரியின் வீட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ. கவலை ஏன், கலக்கம் ஏன், கர்த்தர் இயேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பன், சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா.